அபிராமப்பட்டு சொல்லுவார், எதை கற்க வேண்டும் என்று கேட்டால் நித்தம் நீடு தவம் கல்லாமை என்று சொல்கிறார். தவத்தை கற்க வேண்டும். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே என்று சொல்றார். யாரை கற்றால் எல்லாம் நம்மை தேடி வருமோ அவனை கற்பது என்பதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அதைத்தான் நம்முடைய கவியரசு சொல்லுகிறார், வண்ணக்கமலனி நெஞ்சினில் கற்ற பேர்க்கு. எவ்வளவு கண் போன்றவர்களே கண்ணே மணியே என்று கொஞ்சுகிறோமே, அப்படி கண்ணனையாளர்களின் காதலும் எள்முனை கடுகு போலும். அது ரொம்ப சிறியதாகிவிட்டது. ஏனென்றால் அவனுடைய அந்த நெஞ்சினில் கற்ற பிரம்மாண்டம் இருக்கிறதே, அது பேரண்டமாக மாறி இருக்கிறது. ஆகையினாலே கண்ணனை கற்போம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனின் கிருஷ்ணர் அந்தாதியை தொடர்ந்து நாம் சிந்திக்கக்கூடிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் கண்ண பரமாத்மாவினுடைய பெருங்கருணை வாழ்க்கையிலே எதையெல்லாம் தரும் என்பதற்கான செய்தியோடு கூடிய பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணனை வண்ணக்கமலனை நெஞ்சினில் கற்ற பேர்க்கு விண்ணனை செல்வமும் வியத்தகு பெற்றியும் விளைய கண்டால் கண்ணனையாளர்களின் காதலும் எள்முனை கடுகு போலும் பண்ணனையானவன் பதாம்புயத்தை யாம் பணிகின்றோமே என்று சொல்கிறார். கண்ணனை வண்ணக்கமலனை நெஞ்சினில் கற்ற பேர்க்கு, கற்க கசடர என்று சொல்லுகிறாரே வள்ளுவ பெருந்தகை, நெஞ்சினிலே கற்க வேண்டும். எதை கற்க வேண்டும் என்று கேட்டால் நாம் உலகியல் ரீதியான பாடங்களை விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அபிராமப்பட்டு சொல்லுவார், எதை கற்க வேண்டும் என்று கேட்டால் நித்தம் நீடு தவம் கல்லாமை என்று சொல்கிறார். தவத்தை கற்க வேண்டும். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே என்று சொல்றார். இப்ப கற்க வேண்டிய விஷயம் தவம். ஆனால் நாம் உலகத்திலே எல்லாவற்றையும் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். யாரை கற்றால் எல்லாம் நம்மை தேடி வருமோ அவனை கற்பது என்பதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அதைத்தான் நம்முடைய கவியரசு சொல்லுகிறார், வண்ணக்கமலனி நெஞ்சினில் கற்ற பேர்க்கு. பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். ஒரு மிகப்பெரிய உபன்யாசகர், அவருடைய புகழ் அந்த நாடு முழுக்க பரவி இருக்கிறது. அவர் மாதிரி யாரும் பாகவதம் சொல்லவே முடியாது. அப்படியே கண்ணனை கொண்டு வந்து முன்னாலே நிறுத்துவார். கண்ணனுடைய பேரழகை நமக்கு அப்படியே அள்ளி கெடுத்து காட்டுவார். அப்படி ஒரு அழகான, அப்படி ஒரு சிறப்பான கதை சொல்லக்கூடியவராக அவர் இருந்தார். மிகப்பெரிய கூட்டம், மாலைகள், மரியாதைகள் என்று அவருக்கு புகழுக்கு பஞ்சமில்லை, பொருளுக்கும் பஞ்சமில்லை. தேதியே கிடைக்காத அளவிற்கு அவர்கள் 4-5 ஆண்டுகள் கழித்துத்தான் அவருடைய உபன்யாசம் கேட்க முடியும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உபன்யாசகருக்கு ஒரு ஆசை, இந்த தேசத்தினுடைய மன்னன் மிகப்பெரிய ஞானஸ்தனாக இருக்கிறான், அவனுடைய சன்னிதானத்திலே நாம் போய் நம்முடைய பாகவதத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி நினைத்த உடனே அரசரிடத்திலே ஒரு நாள் தேதி வாங்கி கொண்டு போய் அரசரிடத்திலே நிற்கிறான். அரசர் மிகப்பெரிய அளவிலே ஒரு உபன்யாசகர் என்பதனாலே வரவேற்பெல்லாம் சொல்லி வரவேற்கிறார். பூரண கும்ப மரியாதையோடு இவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று ஆசனத்தை அளித்து, பாருங்கள், உங்களுடைய புகழை, உங்களுடைய கீர்த்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கதை சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பான தன்மையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது இந்த உபன்யாசகர் ரொம்பவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய சன்னிதானத்திலே நீங்கள் கேட்பது போல நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த தேசத்து மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மன்னரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து, அது என்னுடைய பாக்கியம், நான் உங்கள் வாயிலாக அந்த பாகவதத்தை கேட்பது என்று எனக்கு மிகப்பெரிய பிராப்தமாக இருக்கும். ஆகையினாலே நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். மன்னா, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று மிகுந்த பணிவோடு அவர் சொல்லுகிறார். மன்னர் சொன்னார்,
எனக்காக நீங்கள் ஒரே ஒரு முறை பாகவதத்தை படித்து விட்டு வந்து எனக்கு கதை சொல்லுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு மன்னர் கிளம்பி போய்விட்டார். இவருக்கு மிகப்பெரிய கோபம், மிகப்பெரிய அளவிலே கொதிப்பு. என்னை பார்த்து, நான் எழுத்தண்ணி படித்திருக்கிறேன், பாகவதத்தில் எந்த ஸ்லோகம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும், எந்த வகையில இப்படியெல்லாம் மக்கள் இதை விரும்புவார்களோ அந்த வகையிலே நான் இறைவனையே கொண்டு வந்து கண் முன்னாலே நிறுத்துகிறேன். நான் சொன்ன எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், நகைச்சுவையாக இருக்கிற இடத்துல சிரிக்கிறார்கள். இந்த கதையை நான் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு உபன்யாசகரை பார்த்து நீங்கள் ஒரு முறை பாகவதத்தை படித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னால் அது என்ன அது என்று இவருக்கு மிகப்பெரிய உள்ள கொதிப்பு. அந்த கொதிப்போடு வீட்டுக்கு வருகிறார். யாரிடத்துல நாம் எப்பொழுதும் இதை காட்டுவோம்? வீட்டிலே மனைவியிடத்திலே தான் செல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய கோபம் இருக்கும். சில்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினேன் காவாக்காலேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்கே செல்லுகிறதோ அங்கேதான் நமக்கு கோபம் வருகிறது. அப்போ வீட்டிலே மனைவியிடத்துல வந்து தாம் தூம் என்று அத்தனைக்கும் அரசர் நிறைய சன்மானங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார், வெகுமதி கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் கொண்டு வந்து அரண்மனை காவலர்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஆனாலும் கூட இவருடைய கோபம். மனைவி கேட்கிறாள், ஏன் மன்னரை பார்த்து விட்டீர்கள், இவ்வளவு சன்மானம் இருக்கிறது, ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது? இல்லை, அவர் என்னை சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார்? ஒரு முறை நீங்கள் பாகவதத்தை படித்து விட்டு வந்து எனக்கு உபன்யாசம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். என்னை பார்த்து இப்படி சொல்லலாமா? மனைவி சொன்னால், இதில் என்ன இருக்கிறது? அவருக்கு ஏதோ தோன்றி இருக்கிறது. நீங்கள் கதை சொல்லுகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் நுணுக்கம் வேண்டும் என்று நினைத்திருப்பார். இல்லை என்று சொன்னால் அதிலே சொல்லப்படாத அல்லது நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இன்னும் மறைந்திருக்கின்றன, அவற்றையெல்லாம் நீங்கள் இன்னும் கற்று இன்னும் அழகாக சொல்லலாமே என்ற ஒரு தன்மையிலே அவர் உங்களிடத்தில் சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் என்னால் பொறுக்க முடியவில்லை. மனைவி தினசரி சொல்கிறாள், தயவுசெய்து அவர் சொன்னதற்காக நீங்கள் ஒரு முறை பாகவதத்தை படித்து பாருங்கள். இவருக்கு ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் என்ற மிகப்பெரிய அகங்காரம் இருக்கிறதா? ஆகையினால் இப்புஸ்தகத்தை அவர் மனைவி சொன்னதற்காக எடுத்து வைத்து திருப்பி இப்படியே பார்த்து மூடிவிட்டார். மறுபடியும் ஒரு நாள் தேதி கேட்டு திரும்ப மன்னர் இடத்துல போகிறார். மன்னர் அதைவிட பிரம்மாண்டமாக வரவேற்கிறார், அதைவிட நிறைய சன்மானங்கள் கொடுக்கிறார், அதைவிட இவரிடத்திலே பிரியமாக பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நிறைவாக நீங்கள் ஒரு தேதி தாருங்கள், நான் உங்களுக்கு பாகவதம் சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடனே அப்பொழுதும் மன்னர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள், எனக்காக ஒரு முறை பாகவதத்தை படித்து விட்டு வாருங்கள். மீண்டும் இவருடைய அவமானமாக இருக்கிறது, இவருக்கு தாங்க முடியவில்லை. என்னை பார்த்து சொல்லிவிட்டாரே, 2வது முறையாக சொல்லிவிட்டாரே. அப்படியே வந்து மனைவியிடத்திலே மீண்டும் கோபத்தோடு முடிய கதறுகிறார். இவருக்கு எங்கேயும் வெளியில போவதற்கு மனம் இல்லை. அடுத்தடுத்து உள்ள சொற்பொழிவுகளை எல்லாம் அவர் கேன்சல் பண்ணுகிறார். எனக்கு வேண்டாம், நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்கிறார். இவருடைய அந்த தன்மான உணர்ச்சி, இவரிடத்துல இருக்கக்கூடிய அகங்காரம், இது 2ம் இவரை அப்படி ஆட்டி படைக்கின்றது. வழக்கமாக செய்கின்ற பூஜைகள் இல்லை, வழக்கமாக செய்கின்ற பாராயணங்கள் இல்லை, இவராலே சகிக்க முடியவில்லை. மனைவி சொன்னால், அவர் சொன்னதற்காக நீங்கள் தயவு செய்து புத்தகத்தை எடுத்து வைத்து படித்து பாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுதும் இவர் மனத்தில் இருந்த அந்த அகங்காரம் போகவில்லை. மறுபடியும் புத்தகத்தை எடுத்தால் பிரட்டினார். அவருடைய கண்கள் புத்தகத்தினுடைய எழுத்துக்களுக்குள்ளே கூட போக மறுக்கிறது. அந்த அளவிற்கு அவரிடத்துல ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி தன் முனைப்பு, அது தன்னை பற்றியதாக பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிற விஷயம் கண்களை மறைக்கிறது. அப்பவும் படித்து முடித்து விட்டேன் என்ற பெயரோடு திரும்ப போகிறார் அரண்மனைக்கு. இப்பொழுது அரண்மனை வாசல் வரைக்கும் வந்திருக்கிறார் மகாராஜா. அரண்மனை வாசல் வரைக்கும் வந்திருக்கிறார். அரண்மனை வாசலிலே எல்லாரையும் வைத்து மேல தாளங்களோடு அழைத்து கொண்டு போகிறார். திரும்பவும் மன்னர் பேசுகிறார். திரும்பவும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். இது 3வது முறை. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த தடவை அந்த அளவிற்கு கோபம் வரவில்லை. கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார். மனைவி அவரை அருகிலே அழைத்து அவருக்கு நல்ல உணவளித்து அவருக்கு பக்கத்திலே அமர்த்தி வைத்து ஒரு தாய் போல அவரை அரவணைத்து தலையெல்லாம் தடை விட்டு கொஞ்சம் தயவு செய்து, மன்னர் ஏதோ சொல்லுகிறார், அதில் ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் பாகவதத்தை பிரித்து படியுங்கள் என்று சொன்னார். இவர் இந்த முறை கொஞ்சம் தலைக்கணத்தை இறக்கி வைத்து விட்டு குளித்து நெற்றிக்கு இட்டுக்கொண்டு பாகவத புஸ்தகத்தை தொட்டு வணங்கி அப்படி பிரிக்கிறார். முதல் ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை படிக்க தொடங்குகிறார். இவர் கண்களில் இருந்து ஆறாக கண்ணீர் பெருகுகிறது. தினசரி பாராயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். 6 மாதம் ஆகிவிட்டது.
இப்பொழுது ராஜாவே தேடி இங்கே வந்து விட்டார். வந்த உடனே ராஜாவை எழுந்து வந்து வரவேற்று உட்கார்த்தி வைத்தார். இப்பொழுது மகாராஜா சொன்னார், தாங்கள் 6 மாதமாக வரவில்லை, காத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு பாகவதம் எப்பொழுது சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது இந்த பாகவதர் சொன்னார், நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கவில்லை, இன்னும் அவனை உணர ஆரம்பிக்கவில்லை, அவனுடைய பேரழகிலே நான் சுக்கி நிற்கிறேன். அன்றாடும் முகில்களிலே அழகான கார்முகிலை அங்கமாக்கி நின்றாடும் மயிர்பீலி நெற்றியிலே நடனமிட நீண்ட கைகள் மன்றாடும் சிற்றிடையில் மடித்தபடி புன்னகையை மலர வைத்து மன்றாடி வருவோர்க்கு மனத்தளவு பொருள் தந்து வாழ்த்துவானே என்று அவனுடைய அழகிலே சுக்கி நிற்கிறேன். நான் படித்து முடித்த பிறகு சொல்ல முடிந்தால் வந்து சொல்லுகிறேன் என்று சொன்னார். மன்னர் கைகூப்பினார். இந்த நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்பதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களால் இந்த நிலையை அடைய முடியும் என்று எனக்கு தெரிந்தது. ஆகையினாலே உங்களுக்கான எல்லா செல்வங்களையும் நான் அள்ளி அரண்மனையிலிருந்து வழங்குகிறேன், என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று செல்வங்களையும் புகழ்களையும் அள்ளி கொடுத்து விட்டு மன்னர் சென்றார். அவருக்கான ஆயுள் கால தேவை பரிபூரணமாகிவிட்டது. இப்பொழுது உணர்கிறார், நெஞ்சினில் எப்பொழுது கண்ணனை கற்கிறோமோ அப்பொழுது மற்றவர்களுடைய அன்பெல்லாம் மிகச் சிறியதாக, எள்முனை எள்ளே சிறியது, அதனுடைய முனை கடுகு போல உலகியலில் இருக்கிறவர்களுடைய இந்த சுகமெல்லாம், உலகியலில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவெல்லாம் சிறியதாகி விடுகிறது. அவனுடைய உறவுதான் பெரிய உறவு. கண்ணனை வண்ணக்கமலனை நெஞ்சினில் கற்ற பேர்க்கு விண்ணனை செல்வமும் வியத்தகு பெற்றியும் விளைய கண்டால் கண்ணனையாளர்களின் காதலும். எவ்வளவு கண் போன்றவர்களே, கண்ணே மணியே என்று கொஞ்சுகிறோமே, அப்படி கண்ணனையாளர்களின் காதலும் எள்முனை கடுகு போலும். அது ரொம்ப சிறியதாகிவிட்டது. ஏனென்றால் அவனுடைய அந்த நெஞ்சினில் கற்ற பிரம்மாண்டம் இருக்கிறதே, அது பேரண்டமாக மாறி இருக்கிறது. ஆகையினாலே கண்ணனை கற்போம். நம்மை கேட்காமலேயே, நாம் எந்த வரமும் விரும்பாமலேயே எல்லாவற்றையும் அவன் அள்ளித் தருவான். விண்ணனை செல்வமும் வியத்தகு பெற்றியும் நமக்கு விளையும் என்பதை கவியரசர் சொல்லுகிறார். கண்ணனை வண்ணக்கமலனை நெஞ்சினில் கற்ற பேர்க்கு விண்ணனை செல்வமும் வியத்தகு பெற்றியும் விளைய கண்டால் கண்ணனையாளர்களின் காதலும் எள்முனை கடுகு போலும் பண்ணனையானவன் பதாம்புயத்தையாம் பணிகின்றோமே. அவனுடைய பதாம்பியத்தை எப்பொழுதும் பணிவோம். நம் தேவைகளை கண்ணன் பார்த்து கொள்வான்.